ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்மளோட சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோகேட் 3D நம்ம சேனல் நம்ம பேசிக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா, போன வாட்டி ஒரு சில பேசிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம். இது என்னன்னா பேசிக் 2 செகண்ட் பார்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்ட்ஸ்லாம் என்ன செஷன்லாம் கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சாலிட் எடிட்டிங் அண்ட் மாடிஃபை இந்த 2 இதுவும் நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ எப்பயுமே என்ன பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு ஒரு டிராயிங் ஃபைல் ஒரு நியூ ஃபைல்குள்ள யூனிட் லிமிட்ஸ்லாம் பேசிக் செட் பண்ணிட்டு, என்ன பண்றீங்கன்னா இந்த ஒரு மாரி செட்டிங் சிம்பல் போட்டிருக்கும். இத கிளிக் பண்ணிட்டு 3டி பேசிக்ஸ்ல பேசிக்கான டூல்ஸ் தான் இருக்கும். நம்ம 3டி மாடலிங் தான் பண்ண போறோம். ஸோ நாங்க எப்பவுமே 3டி மாடலிங் டிஃபால்ட்டா செட் பண்ணிட்டு, இந்த ஹோம் பட்டன பிரஸ் பண்ணுங்க. இந்த ஹோம் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு சவுத் வெஸ்ட் ஐசோமெட்ரிக் வியூ நமக்கு கிடைக்கும். அதுவே இந்த கார்னர் இப்ப நான் பிரஸ் பண்றேன் பாருங்க. இந்த கார்னர் பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஐசோமெட்ரிக் கிடைக்கும். ஸோ இந்த இத பேஸா வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ், ஒய் தென் ஜி இத 3 வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் வரைவோம். இத பேசிக்கா செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த ஃபைல சேவ் பண்ணணும். ஸோ இந்த ஆட்டோகேட் சிம்பல் ஏ இது உள்ள போனாலும் பண்ணலாம். இல்ல நார்மல் கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் என்னோட பழைய ஃபைல்ஸ். இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் டோன்ட் லுக் ஓவர் இட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா, இது நம்ம இதுக்கு நான் என்ன நேம் பண்றேன்னா 3டி ஆல்ரெடி 3Dல ஒரு ஃபைல் இருக்கு. ஸோ 3டி பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஃபைல சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 விஷயமே நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா பண்ணணும். ஸோ இந்த இந்த செட்டிங் சிம்பல்ல இருந்து 3Dல இல்லன்னா 3Dல செட் பண்ணணும். தென் யூனிட் லிமிட்ஸ் பேசிக்ஸ் இது எல்லாமே நான் என்னோட பழைய வீடியோஸ் நான் நெறைய கவர் பண்ணியிருக்கேன். போன வீடியோஸ்ல கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஃபைல சேவ் பண்ணணும். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபைல் சேவ் பண்றத பத்தி நீங்க சொல்லவே இல்லைன்றதுக்காக சொல்லியிருந்தாரு. ஸோ அதையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ, இப்போ இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி இந்த சாலிட் எடிட்டிங் அண்ட் தென் இந்த மாடிஃபைட் இருக்க சம் ஆஃப் த கமாண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம டிரா பண்ணலாம். ஸோ இப்போ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு பாக்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு பாக்ஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் வரைஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாரி ஒரு இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு பேசிக் இதுல ஒரு பாக்ஸ் வரைஞ்சுக்கிறேன். வரைஞ்சுட்டு, அடுத்தது இதுல நான் என்ன பண்றேன்னா ஷேடட் வித் கிரே இந்த மாரி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு இது யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் நான் என்ன பண்றேன், இதுக்கு நடுவுலயே நான் என்ன பண்றேன், இன்னொரு ஒரு பாக்ஸ் என்ன பண்றேன், இந்த மாரி ஒரு ஷேப்புக்கு நான் என்ன பண்றேன் வரையறேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனி பாக்ஸாவும், இது ஒரு தனி பாக்ஸாவும் இருக்கு. ஸோ இதுதான் ஒரு பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பேசிக்ஸ் தான் இப்ப நம்ம டூல்ஸ கவர் பண்றோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாலிட் எடிட்டிங்ல நான் இங்க என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா யூனியன். ஸோ இதுல யூனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த யூனியன செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் தென் செகண்ட் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா, இத நீங்க இப்படி நீங்க இந்த கர்சர் அது கிட்ட கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இது 2 ஆப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஒண்ணாவே இருக்கும். இதுவே நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்ப கண்ட்ரோல் இசட் பண்ணிடுறேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இசட் தென் அகைன் கண்ட்ரோல் இசட். சோ இப்போ பாத்தீங்கன்னா இது தனி ஆப்ஜெக்ட், இது தனி ஆப்ஜெக்ட். சோ 2 தனித்தனி ஆப்ஜெக்ட்டா செலக்ட் ஆகும். இப்போ இதுவே நான் இத சப்ட்ராக்ட் பண்ண போறேன் அப்படின்னு இப்போ அடுத்த இது என்னன்னா சப்ட்ராக்ட். சோ எத வேணுமோ அத வச்சுக்கிட்டு மிச்சத சப்ட்ராக்ட் பண்றது. சோ இத செலக்ட் பண்ணிட்டு first select the object, then enter, and then this object, then enter. So, first அந்த ஆப்ஜெக்ட செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிட்டு, தென் கீழ இருக்கிற ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிட்டு, இப்ப நீங்க இத அப்படியே ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சோ, இந்த மேல இருக்கிற ஆப்ஜெக்ட்ட பேஸா வச்சு நம்ம கீழ இருக்கிறத நம்ம சப்ட்ராக்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம். சோ, இத வச்சு சோ, இத எப்படி நீங்க ரோல் பண்ணலாம்னா ஷிஃப்ட் டூ அந்த சென்டர்ல இருக்கிற பட்டன இது பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது இந்த மாரி வியூ நமக்கு ரோல் ஓவர் ஆகும். சோ, அகைன் பேக் டூ தி ஐசோமெட்ரிக் வியூ. சோ அகைன் கண்ட்ரோல் இசட் கொடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா இத பேக் டு த ஷேப் எடுத்துட்டு வந்துட்டு இப்ப நீங்க ரிவர்ஸ்ல பண்ணுங்க. சோ இப்ப என்னன்னா இந்த சப்ட்ராக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீழ இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு தென் என்டர் தென் மேல இருக்கிறத செலக்ட் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சோ நீங்க எதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி டிலீட் பண்றீங்களோ சோ உங்களுக்கு அந்த போர்ஷன்ஸ் நமக்கு கட் ஆஃப் ஆயிட்டு நமக்கு இந்த மாதிரி ஷேப் நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ அகைன் நான் கண்ட்ரோல் இசட் பண்ணிக்கிறேன். சோ இப்ப எனக்கு இது 2 தனித்தனி ஷேப்பா இருக்கு. அடுத்ததுல நம்ம என்னன்னா எல்லா டூல்ஸ் அண்ட் கமாண்ட்ஸையும் ஒண்ணா போட்டு ஸ்ட்ரெச் பண்ணாம, டயகிராம் வரையறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் மட்டும் தான் நான் கவர் பண்ணுவேன். நான் போன வீடியோஸ்லயே சொல்லியிருந்தேன். சோ அதே மாரி ரொம்ப எசென்ஷியலா இருக்கிறது வரைக்கும் கவர் பண்ணிட்டு, இதுதான் பேசிக்ஸ் லாஸ்ட் வீடியோ இன் 3டி. நம்ம நெக்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்னன்னா டைரக்ட்டா ஸ்விட்ச் ஓவர் டூ டயகிராம்ஸ். சோ இதுலயே பேசிக்ஸ்லயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இன்டர்செக்ட் கமாண்ட். ஸோ இந்த இத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் இன்டர்செக்ட் ஆயிருக்க ரீஜியன் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஸோ அதாவது இந்த ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ரீஜியன் தான் வந்து நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச அந்த ஆப்ஜெக்ட்டோட இன்டர்செக்டிங் பாயிண்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து எல்லாருமே சின்ன வயசுல வந்து படிச்சிருப்போம். அந்த 2 சர்க்கிள வந்து ஒண்ணா இது பண்ணி ஏ யூனியன் பி, ஏ இன்டர்செக்ஷன் பி தட்ஸ் த சேம் கான்செப்ட் தான். ஸோ நீங்க ஜஸ்ட் கண்ட்ரோல் Z பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். ஸோ அதாவது இந்த 2 இதுக்கான இன்டர்செக்டிங் இந்த ரீஜன் இந்த ரீஜன் இன்டர்செக்ட் ஆகுது பார்த்தீங்களா? நான் வந்து உங்களுக்கு 2D வயர் ஃப்ரேம்ல வச்சு காட்டுறேன் பாருங்க. அதாவது இந்த இதுவும், இந்த 2 இதுவும், இந்த 2 ஸ்கொயர் ஆர் சம்திங் எல்ஸ் இன்டர்செக்ட் ஆகுற ரீஜியன் தான் வந்து நமக்கு வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து என்னன்னா, இந்த இன்டர்செக்ட் கமாண்ட். ஸோ இது இந்த 3த்துல வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. அந்த மாரி இன்னும் நெறைய வந்து இருக்கு. இப்ப ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் இருக்கு. அதுக்கப்புறம் திக்கன். ஸோ இந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ இப்ப இதுல இந்த மாரி சின்னதா ஒரு 2, 3 மட்டும் கவர் பண்ணிட்டு, நம்ம அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்க்கு வந்து நம்ம வந்து போலாம். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, இதையே கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஸ்லைஸ் டூல் வந்து எப்படி ஆப்பரேட் ஆகும்னா, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், எதனா ஒரு வியூ வந்துர்றேன். ஸோ நான் நார்மல் டாப் வியூ வந்து இதுக்கு வந்து வந்துக்கிறேன். வந்துட்டு நான் என்ன பண்றேன், இந்த ஸ்லைஸ செலக்ட் பண்ணிட்டு, எந்த ஆப்ஜெக்ட்ட ஸ்லைஸ் பண்ண போறனோ, அந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணிட்டு, தென் நான் என்ன பண்றேன், ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்லைஸ்னா என்னது? ஒரு துண்ட வெட்டுறது. ஸோ இந்த மாரி இப்ப நான் ஒரு லைன் வரைஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்க வரைஞ்சுட்டு என்டர் பண்ணா உங்களுக்கே தெரியுது. இங்க ஒரு லைன் வந்து எனக்கு வந்திருக்கிறத வந்து என்னால வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ இதுக்கு அர்த்தம் இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நார்மல் ஐசோமெட்ரிக் வியூல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து என்னன்னா 2ஆ வந்து நமக்கு ஸ்லைஸ் ஆயிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் கர்சர எடுத்துட்டு போம்போதே வந்து எனக்கு 2ஆ இதுவாயிருக்கு. இப்ப இத நீங்க செக் பண்றதுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணி, இந்த இந்த ஆக்சிஸ்ல இத நீங்க இப்படி இப்படி ட்ராக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு வந்து 2ஆ வந்து ஸ்லைஸா இருக்கிறது நம்மளால வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து 2ஆ இருக்கு. ஸோ இப்போ இந்த மாரி ஸ்லைஸ் பண்ண ஆப்ஜெக்ட்டையும் நம்மளால வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? யூனியன் பண்ண முடியும். ஸோ யூனியன் செலக்ட் த ஆப்ஜெக்ட், போத் த ஆப்ஜெக்ட் தென் கிவ் என்டர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மொத்தமா ஒரு ஆப்ஜெக்ட்டா தான் வந்து நமக்கு வந்து இந்த மாரி வரும். ஸோ திஸ் இஸ் ஸ்லைஸ் கமாண்ட். ஸோ சிம்பிள். ஸோ அடுத்தது வந்து இதுல இன்னும் ஏதாவது கமாண்ட்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ட்ரால போயிட்டு என்ன பண்ணுங்க, ஸ்ப்ளைன வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் டிரா எ ஸ்ப்ளைன். இப்ப இந்த ஸ்ப்ளைன டிரா பண்ணிட்டு, இப்ப இந்த ஸ்ப்ளைன மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரூட் பண்றீங்க. ஃபார் சர்டைன் லிமிட்க்கு வந்து என்ன பண்றீங்க, எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஸ்ப்ளைன வந்து எப்படி இருக்கும்னா வந்து, ஒரு லைன். ஏன்னா ஸ்ப்ளைன வந்து என்னன்னா, பேசிக் லைன வந்து நம்ம கர்விஷா வரையறது தான் வந்து ஸ்ப்ளைன். ஸோ, இப்ப இந்த லைன வந்து நீங்க எக்ஸ்ட்ரூட் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஒண்ணும் இல்ல ஒரு கோடு இருக்கு. அதாவது ஒரு லைன் அந்த லைன அப்படியே எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்கன்னா என்னன்னா, தட் இஸ் த பேப்பர். அதாவது பேப்பர வந்து நீங்க ஒரு வியூல இருந்து வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேப்பரா தெரியும். அதோட டாப் வியூல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, ஸ்மூத் சர்ஃபேஸ். அது வந்து என்னன்னா, ஒரு சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸ் தான் வந்து என்ன இருக்குன்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் தான் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஸ்ப்ளைன். ஸோ, இப்ப இத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வந்து திக்கன் பண்ணா தான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா வந்து சாலிடா மாறும். ஸோ, அதனால இத மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு, அதிலேயே கீழவே இருக்கு. சாலிட் எடிட்டிங்ல கீழ இருக்கிற இது வந்து ஆப்ஷன் வந்து என்னன்னா திக்கன். ஸோ, நான் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு 2 அப்படின்னு அந்த மாரி நான் குடுத்து நான் என்டர் பண்ணேன்னா வந்து, இது வந்து எனக்கு வந்து திக்கன் ஆயிடும். ஸோ, எனக்கு கீழ வந்து ஏன் இந்த லைன் வருதுன்னா, அந்த ஸ்ப்ளைனோட கீழ பாட்டம் போர்ஷன் வரதுனால வந்து எனக்கு இது வந்து மொத்தமா வந்து இப்படி வந்து செலக்ட் ஆயிருக்கு. ஸோ, இப்போ இது வந்து என்னன்னா, இந்த ஸ்ப்ளைன் வந்து மொத்தமா வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட்டா வந்து எனக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ, இதுதான் வந்து என்னன்னா, சாலிட் எடிட்டிங்ல வெரி வெரி எசென்ஷியல் டூல்ஸ் டூ பி கவர்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோதான். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம வந்து என்னன்னா 3டி அலைன் அது வந்து பார்ப்போம். ஸோ, அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா வந்து, ம் சாரி. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா வந்து ஒரு சின்ன ஒரு டயகிராம் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் வரைஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மாரி வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஆப்ஜெக்ட்ட வரைஞ்சுட்டு, நான் என்ன பண்றேன், இத அப்படியே செலக்ட் பண்ணி நான் என்ன பண்றேன், மூவ் பண்றேன். அதாவது சாரி காப்பி காப்பி செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாரி ஒரு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்ப நான் இத அலைன் பண்றது அப்டின்னா, பேசிக்கலி வந்து அலைன்மென்ட் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா வந்து 2 ஆப்ஜெக்ட்ட வந்து ஒண்ணா சேர்க்கிறது தான் வந்து என்னன்னா அலைன்மென்ட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன்னா வந்து, இந்த அலைன்மென்ட் 3டி அலைன்மென்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, எனி ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர். ஸோ எனி 3 பாயிண்ட்ஸ் 1, 2 தென் 3 இந்த 3 பாயிண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஆப்ஜெக்ட்ல போயிட்டு 1, 2 தென் 3
ஸோ இப்ப இந்த ஆப்ஜெக்ட் ஸோ, இப்ப இந்த வரைந்த இந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ ம் பேக் இதுக்கு முன்னாடிலருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த ஆப்ஜெக்ட்டோட நான் குடுத்திருக்கிற அந்த கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ்க்கு ஏத்த மாரி என்ன ஆயிருக்குன்னா வந்து, ஜஸ்ட் அலைன் மட்டும் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னன்னா, இந்த 3டி அலைனோட இது. ஸோ நான் இப்ப நான் கண்ட்ரோல் இசட் பண்ணா இங்க பாருங்க. ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கு. அகைன் கண்ட்ரோல் I பண்ணா, இது வந்து இப்படி இருந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த பேஸ்ட் ஆன் த கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ பேஸ் பண்ணி, ஜஸ்ட் அலைன் மட்டும் என்ன ஆயிருக்கு? ஆயிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்க்க போற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஜஸ்ட் ஒரு சாலிட கிரியேட் பண்ணிடுங்க. கிரியேட் பண்ணிட்டு 3டி மூவ். ஸோ சாரி 3டி மிரர். மிரர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்னோட 2டி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய மிரர்க்கான வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம். எப்படி பை யூசிங் த கமாண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் எல்லாமே போட்டிருப்போம். மிரர்ன்றது ஒண்ணுமே இல்ல. ஸோ ஒரு பாயிண்ட்ட வச்சு நம்ம என்ன பண்றோம், நம்ம 2டில மிரர் பண்ற மாரி இங்க வந்து மிரர் பண்ண போறோம். ஸோ மிரர் செலக்ட் பண்ணி, செலக்ட் த ஆப்ஜெக்ட், தென் என்டர். ஸோ செலக்ட் த ஆ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ். ஸோ 3 பாயிண்ட்ஸ். அதாவது 3 பாயிண்ட்ஸ பேஸ் பண்ணி எனக்கு வந்து என்ன ஆகும்னா வந்து மிரர் ஆகும். ஸோ நீங்க எனி 3 பாயிண்ட்ஸ் குடுத்து, நோ குடுத்தீங்கன்னா இங்க பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் கீழயே வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து, அந்த கோஆர்டினேட்ஸ் பாயிண்ட்ஸ் அதுவே எடுத்துக்கிட்டு, நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட்க்கு பாட்டம் ஆஃப் த பொசிஷன்ல வந்து நமக்கு என்ன ஆயிருக்குன்னா வந்து, நமக்கு மிரர் ஆயிருக்கு. ஏன்னா வந்து நம்ம இந்த ரெஃபரன்ஸ் லைன ஒட்டி தானே மிரர் ஆகும். ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸ் ஸோ அந்த 3 பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து, ஜஸ்ட் மிரர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ப பேசிக்ஸ் தான். இதெல்லாம் வந்து நீங்க ஒண்ணும் வொரி பண்ணிக்க தேவையில்ல. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இந்த மாரி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அடுத்தது வந்து இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான இது வந்து என்னன்னா வந்து, 3டி ஸ்கேல். ஸோ 3டி ஸ்கேல செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் அதாவது ஸ்கேலிங் வந்து என்னன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட விட எத்தன மடங்கு அத பெருசாக்குறோம்ன்றது தான் 3டி ஸ்கேலிங். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு, இதுல இந்த பாருங்க. இது வந்து என்னன்னா, இப்ப இத செலக்ட் பண்ணும்போது, இந்த 3 ஆக்சிஸுமே உங்களுக்கு வந்து எல்லோ கலரா சேஞ்ச் ஆகுது. அதுவே நீங்க இது ஒண்ணு ஒண்ணா செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா வரும். ஸோ இந்த இத செலக்ட் பண்ணிட்டு, இப்போ டிராக் பண்ணீங்கன்னா, இருக்கிறத விட பெருசா ஸ்கேல் ஆகும். அதே வந்து ஸ்மாலா இது பண்ணீங்கன்னா, அத விட சின்னதா, அந்த சைஸ விட சின்னது சின்ன அ இதுவா கொண்டு வரது. அத விட பெரிய இதுவா எடுத்துட்டு வரது தான் வந்து என்னன்னா, இந்த ஸ்கேலிங்கோட ஃபீச்சர். இதான் வந்து இந்த ஸ்கேலிங்கோட ஃபீச்சர். ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த இருக்கிற டூல்ஸ வந்து நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது இதுல இன்னும் என்னென்னலாம் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நார்மல் 3டி மூவ் அந்த மாரி சம்திங்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி மாடிஃபைல வந்து உங்களுக்கு 2டி டயகிராம்ஸ் போட்டவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ 3டி மூவ் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் அந்த மூவ் இது இந்த ஆப்ஜெக்ட்ட அங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி என்டர். இது ஜஸ்ட் சிம்பிள் தான். ஸோ இது வந்து என்னன்னா, இந்த ஆக்சிஸ்ல வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆகும். அதே மாரி வித் ரெஸ்பெக்ட் டூ ஆக்சிஸ் தான். இது ஒண்ணுமே அந்த ஆக்சிஸ ரெஃபர் பண்ணி நமக்கு எக்ஸ், ஒய் அண்ட் ஜீல வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னா, ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். அண்ட் தென் அடுத்த இருக்கிற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டேட். இது ரொட்டேட் வந்து ஜஸ்ட் சிமிலர் தான். ஸோ இந்த ரொட்டேட்ட செலக்ட் பண்ணிட்டு, இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டூ த பாயிண்ட். இப்ப நான் இந்த பாயிண்ட்ட குடுக்குறேன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து வந்து இது என்ன ஆகும்னா வந்து இந்த மாரி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த மாரி ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ சிம்பிள் தான். ஸோ அதே மாரி வந்து இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, இப்போ வேற பாயிண்ட் இங்க குடுக்குறேன்னா, இங்க இருந்து வந்து இது எத்தன டிகிரி ரொட்டேட் ஆகணும்ன்றது நமக்கு ஜஸ்ட் நமக்கான டைமென்ஷனல் ஃபீச்சர்ஸ்க்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து, இது பண்ணிக்கலாம். ஸோ அதேதான். அடுத்தது வந்து மூவ் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணிட்டு என்டர். ஸோ இத இந்த இந்த பொசிஷன்ல இருந்து மூவ் பண்றேன். இது எல்லாமே வந்து என்னன்னா, இந்த ஆப்ஜெக்ட்ட நீங்க டோட்டலா செலக்ட் பண்ணி நீங்க ரைட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு சைட்ல வந்துரும். ஸோ மூவ், காப்பி, செலக்ஷன், ஸ்கேல், ரொட்டேட் இது எல்லாமே வந்து நமக்கு இங்க வந்துரும். ஸோ இருந்தாலும் வந்து அந்த மாடிஃபைல இருக்கறனால சொல்றேன். அண்ட் தென் வந்து இந்த ட்ரிம்மு, இந்த காப்பி எல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து என்னோட 2டி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, அதிலேயே சொல்லியிருப்பேன். அண்ட் தென் ஃபில்லெட்லாம் வந்து ஒண்ணும் இல்ல. இந்த 2 ரீஜியன்ஸ செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஃபில்லெட் பண்றது தான். அந்த ஃபில்லெட்ட செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த இடம் அண்ட் தென் வந்து ஃபில்லெட்க்கான ரேடியஸ் வந்து குடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா வந்து ஃபில்லெட் ஆகும். ஸோ இப்போ இந்த இத செலக்ட் பண்ணிட்டு ஃபில்லெட் வந்து ஆக்சுவலா வந்து நம்ப அதுக்கான ப்ரொசீஜரா வந்து நம்ம வரைஞ்சோம்னா வந்து ஃபில்லெட் வரும். ஸோ அந்த மாரி வந்து நம்ம பேசிக்கா வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதோட வந்து நம்ம வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3டி மிரரு, அலைன், ஸ்கேல், அப்புறம் வந்து இந்த யூனியன், சப்ட்ராக்ட், இன்டர்செக்ட், ஸ்லைஸ், திக்கன். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, இந்த இதுல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து, ஜஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நம்ப என்ன பண்ணிக்கலாம்னா வந்து, இதோட வந்து நம்ப பேசிக்ஸ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ப நம்ப அடுத்தடுத்த செஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ட்லி வி மூவ் டூ த டயகிராம்ஸ். ஸோ டயகிராம்ஸ் வந்து நம்ம மூவ் பண்ணலாம்.
அ ஸோ இந்த வீடியோல வந்து எதனா டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ் யாராவது வந்து ஆட்டோகேட் ரிலேட்டடா பிராக்டிஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க் யூ.